வந்து சேர்த்திருக்கிறார். அவரை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இயேசுவே உம்மை நான் ஏற்றுக்கொண்டேன், இயேசுவே உம்மை நான் ஏற்றுக்கொண்டேன், என் எல்லைகளை உமக்கு நான் கொடுத்து விட்டேன், என் எல்லைகளை உமக்கு நான் கொடுத்து விட்டேன். இயேசுவே உம்மை நான் ஏற்றுக்கொண்டேன், இயேசுவே உம்மை நான் ஏற்றுக்கொண்டேன், என் எல்லைகளை உமக்கு நான் கொடுத்து விட்டேன், என் எல்லைகளை உமக்கு நான் கொடுத்து விட்டேன். செங்கடலை கடந்து வந்தால் வெற்றி கீதமாடி பாடலாம், செங்கடலை கடந்து வந்தால் வெற்றி கீதமாடி பாடலாம், யோர்தானை கடந்து வந்தால், யோர்தானை கடந்து வந்தால் நாம் மறுரூபமாகிடலாம், நாம் மறுரூபமாகிடலாம். இயேசுவே உம்மை நான் ஏற்றுக்கொண்டேன், இயேசுவே உம்மை நான் ஏற்றுக்கொண்டேன், என் எல்லைகளை உமக்கு நான் கொடுத்து விட்டேன், என் எல்லைகளை உமக்கு நான் கொடுத்து விட்டேன். இயேசுவே உம்மை நான் ஏற்றுக்கொண்டேன், இயேசுவே உம்மை நான் ஏற்றுக்கொண்டேன், என் எல்லைகளை உமக்கு நான் கொடுத்து விட்டேன், என் எல்லைகளை உமக்கு நான் கொடுத்து விட்டேன். வானவில்லை வானில் கண்டார், சுகவாழ்வு துளிர்க்குதையா, வானவில்லை வானில் கண்டார், சுகவாழ்வு துளிர்க்குதையா, துளிர் வீடும் அத்தி மரத்தார், துளிர் வீடும் அத்தி மரத்தார் என் வாசலிலே வந்து விட்டீரே, என் வாசலிலே வந்து விட்டீரே. இயேசுவே உம்மை நான் ஏற்றுக்கொண்டேன், இயேசுவே உம்மை நான், என் எல்லைகளை உமக்கு நான் கொடுத்து விட்டேன், என் எல்லைகளை உமக்கு நான் கொடுத்து விட்டேன். இயேசுவே உம்மை நான் ஏற்றுக்கொண்டேன், இயேசுவே உம்மை நான் ஏற்றுக்கொண்டேன், என் எல்லைகளை உமக்கு நான் கொடுத்து விட்டேன், என் எல்லைகளை உமக்கு நான் கொடுத்து விட்டேன். கையளவு மேகம் வந்தால் என் எல்லையெல்லாம் ஈரமாகிடும். இந்த காலை வெளியிலே கையளவு மேகம் வந்தால் என் எல்லையெல்லாம் ஈரமாகிடும். ஆமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், என் எல்லையெல்லாம் செழிப்பாகிடும், என் எல்லையெல்லாம் செழிப்பாகிடும். இயேசுவே உம்மை நான் ஏற்றுக்கொண்டேன், இயேசுவே உம்மை நான் ஏற்றுக்கொண்டேன், என் எல்லைகளை உமக்கு நான் கொடுத்து விட்டேன், என் எல்லைகளை உமக்கு நான் கொடுத்து விட்டேன். இயேசுவே உம்மை நான் ஏற்றுக்கொண்டேன், இயேசுவே உம்மை நான் ஏற்றுக்கொண்டேன், என் எல்லைகளை உமக்கு நான் கொடுத்து விட்டேன், என் எல்லைகளை உமக்கு நான் கொடுத்து விட்டேன். நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவி சந்தோஷமும், நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவி சந்தோஷமும், இவ்வுலகில்
என் எல்லைகளை உமக்கு நான் கொடுத்து விட்டேன். என் எல்லைகளை உமக்கு நான் கொடுத்து விட்டேன். இயேசுவே உம்மை நான் ஏற்றுக்கொண்டேன். இயேசுவே உம்மை நான் ஏற்றுக்கொண்டேன். என் எல்லைகளை உமக்கு நான் கொடுத்து விட்டேன். என் எல்லைகளை உமக்கு நான் சொல்லுமா கையளவு மேகம் வந்தா என் எல்லை எல்லாம் ஈரமாகிடும். ஆமப்பா கையளவு மேகம் வந்தா என் எல்லை எல்லாம் ஈரமாகிடும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், என் எல்லை எல்லாம் செழிப்பாகிடும். என் எல்லை எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பாமே. இயேசுவே உம்மை நான் ஏற்றுக்கொண்டேன். இயேசுவே உம்மை நான் என் எல்லைகளை உமக்கு நான் கொடுத்து விட்டேன். என் எல்லைகளை உமக்கு நான் கொடுத்து விட்டேன். இயேசுவே உம்மை நான் ஏற்றுக்கொண்டேன். இயேசுவே உம்மை நான் ஏற்றுக்கொண்டேன். என் எல்லைகளை உமக்கு நான் நீங்க நடத்துங்கப்பா. என் எல்லைகளை உமக்கு கொடுத்து விட்டேன். என் எல்லைகளை உமக்கு நான் கொடுத்து விட்டேன். என் எல்லைகளை உமக்கு நான் கொடுத்து விட்டேன். மெய்ப்பானின் கோலுக்கு கீழ்ப்படிந்து தொடர்ந்து செல்லணுமே. மெய்ப்பானின் கோலுக்கு கீழ்ப்படிந்து தொடர்ந்து செல்லணுமே. ஆமே கோலின் மகத்துவம் அமர்ந்த தண்ணீர் என்னை நடத்தி சென்றிடுமே. ஆமப்பா கோலின் மகத்துவம் அமர்ந்த தண்ணீர் என்னை நடத்தி சென்றிடுமே. நீங்க நடத்துங்க. ஜீவனின் அதிபதியான தெய்வமே என்னிலே வீற்றிடுமே. என் இசையா அழுகை செய்திடுமே. ஜீவனின் அதிபதியான தெய்வமே என்னிலே வீற்றிடுமே. என் இசையா அழுகை செய்திடுமே. ஆயன் இயேசுவின் ஆடு நான் அறிய செய்யணுமே. ஆயன் இயேசுவின் ஆடு நான் அறிய செய்யணுமே. திசை தவறாமல் உம் குரல் கேட்டு தொடர்ந்து செல்லணுமே. திசை தவறாமல் உம் குரல் கேட்டு தொடர்ந்து செல்லணுமே. ஜீவனின் அதிபதியான தெய்வமே என்னிலே வீற்றிடுமே. என் இசையா ஆளுகை செய்திடுமே. ஜீவனின் அதிபதியான தெய்வமே என்னிலே வீற்றிடுமே. என் இசையா ஆளுகை செய்திடுமே. என் மனவாளனே வந்திடுவீர், மகிமையில் சேர்த்திடுவீர். என் மனவாளனே வந்திடுவீர், மகிமையில் சேர்த்திடுவீர். தம்மோடு ஒன்றாய் சேர்த்தென்னை கொண்டு அருகினில் வைத்துக் கொள்வீராமே. தம்மோடு ஒன்றாய் சேர்த்தென்னை கொண்டு அருகினில் வைத்துக் கொள்வீர். ஆமே ஆமே. ஜீவனின் அதிபதியான தெய்வமே என்னிலே வீற்றிடுமே. என் இசையா ஆளுகை செய். எல்லாமே ஒப்பு கொடுப்போமா. நீங்க நடத்துங்கப்பா. ஜீவனின் அதிபதியான தெய்வமே என்னிலே வீற்றிடுமே. என் இசையா ஆளுகை செய்திடுமே. ஜீவனின் அதிபதியான தெய்வமே என்னிலே ஆமென் ஆண்டவரே ஆளுகை செய்திடுமே. மெய்ப்பானின் கோலுக்கு
தண்ணீரண்டை நடத்தி சென்றிடுமே. கோலின் மகத்துவம் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி சென்றிடுமே. ஜீவானின் அதிபதியான தெய்வமே என்னிலே வீற்றிடுமே. என் இசையா ஆளுகை நீங்க ஆளுகை செய்ய. ஜீவானின் அதிபதி ஆமென் இயேசுவே என்னிலே வீற்றிடுமே. என் இசையா ஆளுகை செய்திடுமே.
நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நல்ல மேய்ப்பராயிருந்து இதுவரையில் நடத்துனவர் இனிமேல் எங்களை நடத்துவீராக. இனிமேல் எங்களை நடத்துவீராக. எங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணியால் அபிஷேகம் பண்ணுகிறவர். எங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்வீராக. உடைய கோலும் உடைய தடியும் எங்களை தேற்றட்டும். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதுவரை நடத்தின எங்கள் நல்ல மேய்ப்பர் இனியும் எங்களை நடத்துறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் ஆளுகை செய்ய ஆசீர்வதிங்க. தேவனுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மட்டுமாய் ஆராதிக்க உதவி செய்திரே இதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்க போகிற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார். வார்த்தை கொண்டு எங்களோடு பேசு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லலாமா? இன்னொரு முறை சொல்லலாமா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலைதோறும் ஆண்டவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இந்த கால வேளையிலே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. சரி, இந்த நாளிலே நாம் ஸ்தோத்திரம் ஒரு பொருத்தனை என்கிற ஒரு தலைப்பிலே நம்ம அதனுடைய வார்த்தையை இந்த நாளில் தியானிக்க போகிறோம். வாசியங்கள் பார்க்கலாம். யாக்கோபு ஒரு பொருத்தனை செய்கிறார். அவரை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. படிங்க. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பீலா படிங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை படிக்கலாமா? அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். சார், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாக்கோபனுடைய பொருத்தனை. யாக்கோபு ஸ்தோத்திரம் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்று நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த 3 பேரில் யாக்கோபு ஒரு விசித்திரமானவர். ஸ்தோத்திரம். ஜெப வாழ்க்கையில் அவர் மிகவும் அருமையான ஒரு தேவ மனுஷன். எல்லாரை விட ஆபிரகாமை விட ஆபிரகாம் தேவனிடத்தில் டைரெக்டாக போராடினார். அதே மாதிரி யாக்கோபும் அப்படி போராடுறாரு. அதனால் பாருங்கள், ஆனால் அவங்க காலத்தில் ஆண்டவரோடு நெருங்கிய தொடர்பு இந்த காலத்தில் இருக்குதான்னு சரியாக தெரியல. கேட்டால் சில பேர் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சொல்லி எல்லாத்தையும் பிரிக்கிறாங்க. ஆனாலும் பாருங்கள், ஸ்தோத்திரம், ஆவியானவருடைய சூழ்நிலையை நம்ம பார்க்கும்போது இந்த வசனங்கள் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் ஸ்தோத்திரம் நிறையா ஆண்டவருக்காக சாதனையெல்லாம் சாதிச்சிருந்தாலும் இன்றைக்கி யாக்கோபு ஒரு பெரிய ஸ்தோத்திரம் ஒரு ஆச்சரியமான ஒரு புருஷன்தான். ஒரு சாதாரண மனுஷனும் இல்லை, சாதாரண புருஷனும் இல்லை. அவர் ஒரு வல்லமையான மகிமையான தேவன் விரும்புகிற ஒரு தேவனுடைய மனுஷன். இன்றைக்கி அவரால் தேசங்கள் உருவாகிருக்கிறது. நமக்கு நல்லா தெரியும். சார், இவர் தான் வாழ்க்கையில் ஒரு பொருத்தனை பண்ணுறார். ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் போகிற வழியில் நிறைய ஆபத்துகள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது. போய் சேருவாராங்கிற நிலைமை கூட இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் பஸ்ஸும் கிடையாது,
அந்த காலத்தில் ட்ரெயின் கிடையாது, ஃப்ளைட் கிடையாது, ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட காலத்தில் அவர் அந்த பயணத்தை துவங்கி இருக்கிறார். அந்த பயணம் அவருக்கு ரொம்ப வேதனைக்குரியது. நிறைய கல்லர்கள் வந்தாங்க, கல்லறிடத்திலே அகப்பட்டிருக்கிறார். கல்லறிடத்திலே அகப்பட்டு பல விஷயங்களை அவர் என்ன செஞ்சிருக்கிறார், அங்கே சிக்கியிருக்கிறார். ஆனாலும் பாருங்க, அந்த பயணத்திலே இப்போ ஒரு இடத்துல வந்து தங்குறார். தங்கும் போது அந்த இடத்துல ஒரு பொருத்தனை பண்ணார். நீ திரும்பி வர பண்ணிட்டீன்னா நான் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொன்னார். சோத்திரம். பார்த்தீங்களா, சில பேர் எப்படி பண்ணுவாங்க, நான் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னா நான் தசமபாகம் செலுத்துகிறேன், அல்லது எனக்கு வருவாய் வந்துச்சுன்னா செலுத்துகிறேன் அப்படின்லாம் சொன்னார். என்னை இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தால் நான் அவருக்கு தசமபாகம் செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். சொல்லி ஒரு பொருத்தனையும் பண்ணார் பாருங்க. அல்லேலூயா. ஆமாம், ஒரு பொருத்தனையாக பண்ணி அதை அவர் ஆண்டவருக்கென்று அவர் செய்ய முற்படுகிறார். அல்லேலூயா. சோதரம். அந்த வசனங்கள் அப்படிதான் சொல்லுகிறார். அந்த வசனத்தை பாருங்க எவ்வளோ மகிமையாக இருக்கிறதுன்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 28ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 20வது வசனத்திலிருந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி. ஸ்தோத்திரம். நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நான் போகிற இந்த வழியிலே, பர்டிகுலராக ஒரே ஒரு வழியை சொல்கிறார். நான் போகிற இந்த வழியிலே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் போகிற இந்த வழியிலே. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, நான் போகிற இந்த வழியிலே என்று சொல்லும் பொழுது ஒரே ஒரு வழியை தான் அவர் அங்கே சொல்கிறாரு. அந்த நான் இப்பொழுது கடந்து செல்கிற இந்த பாதை, இப்பொழுது நான் ஓடுகிற இந்த பாதையில் நான் என்ன செய்யணும், இப்படி போகணும். அப்படி போகும்போது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இருக்கக்கூடாது, அதனால் என்னை காப்பாற்றி இந்த வழியிலே. அவரை குறிப்பிட்டு சொல்கிறாரு பார்த்தீங்களா, இந்த வழியிலே. நமக்கு மனசில் செம்மையாக தோன்றுகிற வழி நிறையா இருக்குது, ஆனால் அந்த வழியெல்லாம் மரண வழிகள் என்று பைபிள் சொல்லுது. ஆனால் இப்போ அவர் போகிற வழி என்ன வழி அப்படின்னா, தகப்பனுடைய விருப்பத்தின்படி போகிற வழி, தாயினுடைய விருப்பப்படி போகிற வழி, ஒரு ஃபேமிலி கூட செல்லுகிற ஒரு வழி. இதுதான் தேவன் நடத்துகிற நல்ல வழி. சில பேருக்கு வழி தெரியாது, வழி தெரியாமல் கண்ணா முன்னாடி போவான், அதனால் சிக்கி கொண்டு தவிப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இவர் கரெக்டான வழியில் போயிட்டுருக்கிறார். இது யார் வழி? இவருக்கு ஒரு ஐடியா கிடையாது. இப்படி போய் நான் பொண்ணு கட்டணும், நான் இப்படிலாம் போகணும் அப்படின்னு இவருக்கு ஒரு பிளானிங் இல்லை. இவருக்கு எந்த பிளானிங் கிடையாது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, கிளம்புறாரு. அப்பா அம்மாவுடைய வார்த்தையை கனப்படுத்துகிறார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பூமியிலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனம் பண்ணுவாயாக என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அதைத்தான் யாக்கோபு செய்கிறார். சோத்ரம். இந்த வழியில் அவர் பர்டிகுலராக நான் சொன்ன மாட்டீங்களா, என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவீரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல்லும் தேவனுக்கு என்ன செய்யும், வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றையும் நான் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டார். இதுதான் இதில் ஒரு பெரிய ஆச்சரியம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்திரம். பாருங்கள், அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே. சோத்திரம். பார்த்தீங்களா, நான் போகிற இந்த வழியிலே. அதான் பெற்றோர்களுடைய வழி, பெற்றோர்கள் காண்பித்த வழி. ஒரு பிள்ளை ஒரு தகப்பனையும் தாயையும் அவங்க வார்த்தையை மதித்து அவங்க வார்த்தைக்கு செவி கொடுத்து ஒருத்தன் வாழ்கிறான்னா கர்த்தர் அந்த வழியில் அவனை காப்பாற்ற தயாராக நிற்பார். சோத்திரம். நிச்சயமாக சொல்லுகிறேன், நிச்சயமாக வழியில்
உன்னை காக்கும்படி அவர் தமது தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அந்த பாதையில் கர்த்தருடைய தூதர்கள் நிற்பார்கள். அந்த பாதையில் தேவனுடைய தூதர்கள் பயணிடுவார்கள். அந்த இடத்துல உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர் உன்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் எவ்விதமாக நடத்துகிறார் பாருங்க. சோத்திரம். யாக்கோபுக்கு கரெக்டாக ஆண்டவர் சொல்கிறார், இந்த வழியிலே. சோத்திரம். பார்த்தீங்களா? இந்த வழியிலே. எந்த வழி? தகப்பன் காண்பிக்கிற வழி, தாய் காண்பிக்கிற வழி. சோத்திரம். அல்லேலூயா. எனக்கு இந்த சம்பவத்தை நினைக்கும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. என்னவென்றால், எனக்கு இந்த வழி என் தாய் காமிச்ச வழி. பார்த்தீங்களா? யாக்கோபுக்கு எப்படி தாய் அந்த வழியை காமிச்சாங்களோ, ஈசாக்கு காமிச்சாங்களோ, அதே மாதிரி எனக்கு இந்த வழியை எனக்கு கொடுத்தது என் தாய் தகப்பன் தான். சோத்திரம். நான் ஒன்றுக்கும் அடங்காதவனாக இருக்கிற காலத்தில் அவர் எங்களுக்கு நல்லவராக தேவன் இருந்து, எனக்கு பாருங்கள், எனக்கு இப்படி ஒரு சிந்தையை எனக்குள்ள எங்கள் தாய் மூலமாக எனக்கு கொடுத்தார். என்னுடைய அம்மா தான், என்னுடைய தகப்பன் தான், எங்களுடைய குடும்பத்தார் தான் என்னை என்ன செய்கிறாங்க, சபைக்கு போக கம்பல் பண்ணாங்க. சபைக்குள்ளே கொண்டு வந்தாங்க. சபைக்குள்ளே கொண்டு வந்து நீ ஆண்டவருக்காக வாழணும், கர்த்தருக்கு ஊழியக்காரனாக இருக்கணும்னு சொல்லி என்னை கொண்டு வந்து திருச்சபையிலே விட்டுட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்களா? அவங்க விட்டுட்டு போனதுலேருந்து நான் திருச்சபையில் தான் இருக்கேன். சோத்திரம். எனக்கு கண்டிப்பாக தெரியுது, என்னுடைய தாய் வழியில் தான் நான் போயிட்டுருக்கேன்னு. ஒரு அலையிலே சொல்லுவோமா, என்னுடைய தகப்பன் வழியில் தான் நான் போயிட்டுருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் கர்த்தர் எனக்கு இந்த காண்பித்த அந்த வழி தாய் தகப்பன் எனக்கு காமிச்ச வழி. அதனால் நான் இன்றைக்கி அந்த வழியை நான் பிடிச்சிக்கிட்டேன். ஆரம்பத்தில் எனக்கு வேண்டாம் மாதிரி தான் தெரிஞ்சுது. இனி இந்த வழியெல்லாம் நம்ம போகக்கூடாது, நம்ம ஃப்யூச்சர் ஃபால் ஆகிடும்னு சொல்லி நானாக ஏதோ ஒரு நினச்சிட்டு அவங்க அப்பயும் கொஞ்ச நாள் அவங்க வார்த்தையை கேட்காம மதிக்காமல் ஓட ஆரம்பித்தேன். ஆனாலும் தேவன் என்னை விடவில்லை. சோத்திரம். தேவன் என்னை விடாமல் துரத்தி பிடிச்சு என்னை தேவ சமூகத்திலே கொண்டு வந்தார். சோத்திரம். எல்லா நேசிக்கிறவங்களையும் பறிச்சிட்டார். நேசிக்கிறவங்களெல்லாம் எனக்கு விரோதியாக மாற்றி அப்படியே திரும்ப எங்கள் தாயை நேசிக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு சிந்தையை வச்சு அப்படியே கொண்டு வந்து தாயிட்ட விட்டார். அவங்க உடனே திருச்சபையில் கொண்டு போய் என்னை விட்டுட்டாங்க. பார்த்தீங்களா? ஒரு அலையிலே சொல்லுவோமா, இந்த காலத்தில் ஒரு பிள்ளையை ஆண்டவருக்குள்ள வழி நடத்துறதுன்னா ரொம்ப சிரமம். நடத்த முடியல. வாலிப பிள்ளையே நடத்த முடியல, வாலிப தம்பிமார்களையும் நடத்த முடியல. பெற்றோர்கள் பயங்கர பாடுபடுறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஆனால் அந்த காலத்துலேயும் நான் அப்படி எங்கள் பெற்றோரை நான் வேதனைப்படுத்தி இருக்கிறேன். எங்கள் அம்மாவெல்லாம் நான் வேதனைப்படுத்தி இருக்கிறேன். சபை வரைக்கும் போயிட்டு கூட நான் சபையை விட்டு வெளியே போயிடுவேன், சபைக்கு போக மாட்டேன். இந்த மாதிரி நிறைய வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்களா? யாக்கோபு தெளிவாக சொல்கிறாரு இந்த வழியில். சோதனை. பார்த்தீங்களா? அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி. சோதனம். எனக்கு தாய் தகப்பன் காமிச்ச இயேசுவின் வழியில் நான் போகிறேன். என்னை நீ காப்பாற்றி எனக்கு திரும்பி வர, மறுபடியும் என் வீட்டுக்கு திரும்பி வர உதவி செய்வீரானால் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளையே. ஸ்தோத்திரம். இவர் ஸ்தோத்திரம். இந்த வழி இப்போ ஒரு போகிற வழி நல்லா கவனிக்கணும். இவர் சொந்த வழி கிடையாது, தாய் தகப்பன் போக சொன்ன வழி. அந்த வழியில் தான் இவர் போகிறார். அந்த வழியில் போனால் இவருக்கு இடர்கள் கிடையாது. அந்த வழியில் போனால் இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அந்த வழிக்குரிய கிரயங்களெல்லாம் பெற்றோர்கள் ஏற்கனவே செலுத்தி விட்டார்கள். அதனால் பெற்றோர்களை மையமாக வச்சு தான் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் வேதவசனத்தை நீங்கள் ஆதியா முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நினச்சா பெற்றோர்கள் வழியாக தான் பிள்ளைங்களாம் ஆசீர்வாதம் பெறுறாங்க. வரிசையாக பார்க்கும்போது அப்படி தான் வருது. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆபிரகாம் வழியாக தான் ஈசாக்கு ஆசீர்வாதம் பெற்றார். ஈசாக்கு வழியாக தான் யாக்கோபு ஆசீர்வாதம் பெற்றார். இப்போ யாக்கோபு வழியாக தான் அந்த சந்ததி ஃபுல்லாக ஆசீர்வாதம் பெறுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தேவன் வருது, தாவீது வரைக்கும். தாவீது வந்த பிறகு தாவீதின் தேவன் வருது. யோசிச்சு பார்த்தீங்களா? சோத்திரம். இப்படி ஆண்டவர் பலரையும் கொண்டு வரார். சோத்திரம். கடைசியாக பார்த்தா யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் வந்துருச்சு. இப்போ சோத்திரம். எந்த ஒரு இதுலேயும் வேதாமத்திலையும் அடை சொற்கள்லையும் நம்ம பார்த்தோன்னா இப்போ இஸ்ரவேலின் தேவன் தான் வருதே தவிர அமெரிக்காவின் தேவன், இந்தியாவின் தேவன்லாம் வரல. ஆனால் இஸ்ரவேலின் தேவங்கிறது தான் எல்லார் வாயிலையும் அழகாக வருது. இது தேவன் அழகாக நமக்கு நியமித்த ஒரு காரியம். நம்முடைய முற்பிதாக்களை ஆண்டவர் அமிதமாக வழி நடத்தி அந்த வழியில் நடத்துனதுனால இன்னைக்கு அற்புதமாக நடத்தினார். ஈசாக்கு ஒரு வழியில் நடந்தார். அது எந்த வழின்னா அவர் ஆபிரகாமுடைய வழி. சோதராம். அப்போ
யாக்கோபு நடந்த வழி ஈசாக்குனுடைய வழி. யாக்கோபு ஸ்தோத்திரம் அவருடைய பிள்ளைகளை 12 பிள்ளைகளை பெற்றெடுத்து அவருடைய வழியிலே அவர் சந்ததியாக பிரித்து போயிட்டார். பார்த்தீங்களா எவ்வளோ ஆச்சரியம். ஆகவே ஸ்தோத்திரம் அவர் நல்ல ஒரு பொருத்தனை பண்ணார். நான் போகிற இந்த வழியிலே என்னை காத்து. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாம் ஸ்தோத்திரம். அதே போல தான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வழியிலே உண்மையாக என்னை காத்து நடத்தி வருகிறார். எனக்கு தரும் எல்லாவற்றிலும் யாக்கோபு சொன்னது போல நான் இன்னைக்கு தசமபாகம் செலுத்தி ஆண்டவரை உறுதியாக பின்பற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்து வருகிறார். ஒரு அலையிலே சொல்லலாம்ல. ஆமாம் ஸ்தோத்திரம். அதனால எனக்கு ஆண்டவர் என்னுடைய தாய் தாப்பன் காட்டின இந்த வழியிலே இம்மட்டும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால யாக்கோபு செலுத்தினது போல இன்னைக்கும் நாங்கள் அந்த தசமபாகங்களை ஆண்டவருக்கு செலுத்தி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இந்த வேத வசனத்தை நாம் என்ன செய்யணும்? நேசிக்கிறவர்களாய், அவளை பின்பற்றுகிறவர்களாய், வேத வசனத்தை கூர்ந்து கவனிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். அப்போ பாருங்க, இந்த யாக்கோபு என்ன செய்கிறார்? பொருத்தனை செய்கிறார். பொருத்தனை செய்து அதை சோதரம் ஆதியாமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 6-7 படிங்க பார்க்கலாம். ஆதியாமம் 35 6-7 வசனங்களை படிங்க. யாக்கோபும் அவனோட கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். பாத்தீங்களா, திரும்ப அங்கே வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்க? திரும்ப வந்துட்டாங்க. அந்த வழியில என்ன காக்கிறதற்கு போறேன்னு போனாங்கல்ல, பொருத்தனை பண்ணி போயிட்டாங்க. ஆனா போயிட்டவர் வரும்போது பரிவாரங்களோடு நிறைய ஆசீர்வாதங்களோடு வரார். மனைவிகள், வேலைக்காரிகள், பிள்ளைகள், ஆடு மாடுகள், நிறைய நன்மையோடு வரார். ஆண்டவர் வெறுமையாக அனுப்பல, பல நன்மைகளோடு அனுப்புகிறார், பல ஆசீர்வாதங்களோடு அனுப்புகிறார். அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கொண்டு வர்றார் பாருங்க. படிங்க. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால், அங்கேதான் தேவன் எனக்கு தரிசனமானபடியினால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டாராம். பாத்தீங்களா, ஏல் பெத்தேல் என்கிற ஒரு பெயரை அந்த இடத்துக்கு வைக்கிறார். ரெபேக்காளின் தாதியாகிய தெபோரால் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாய் இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டால். பாருங்கள் சோதரம், அங்க அது சாதாரண இடம் இல்லைங்க சோதரம். அந்த சூழ்நிலையில ரெபேக்காள் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த இடம் தான். அது ஒரு வித்தியாசமான, அவங்க ஃபேமிலிஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. சரி இருக்கட்டும். இன்னைக்கு அந்த இடத்துல அவர் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டார் பாருங்க. வந்து அவர் செய்த பொருத்தனையின்படி அந்த வீட்டை அவர் கட்டினார். அல்லேலூயா. தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். ஸ்தோத்திரம். கரெக்டாக வந்து அந்த காரியங்களை செய்கிறார். ஒரு அலையிலே சொல்லலாம்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது வந்து யாரு காமிச்ச வழி சொல்லுங்க பார்க்கலாம். யாரு காமிச்ச வழி? தாய் தகப்பன் காண்பித்த வழி. பார்த்தீங்களா, தாய் தகப்பன் காமிச்ச அந்த வழியில தான் யாக்கோபு போனார். போயிட்டு சுகமாக பத்திரமா அதே லூசுக்கு திரும்பி வந்துட்டார். சோதரம். போகும்போது பெத்தேலுன்னு ஒரு பேரை வச்சுட்டு போனார். ஆனால் அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா ஏழு பெத்தேல் என்று சொல்லி பேரை வைக்கிறார். எத்தனை ஆச்சரியம் பாருங்க. சோதரம். ஆண்டவர் அவ்விதமாக அவரை கொண்டு சென்று அழகாக கொண்டு வந்து சேர்த்துட்டார். சோதரம். அழகாக கொண்டு வந்து அவரை அந்த இடத்துல சோதர அற்புதமாக நியமிச்சிட்டார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, தேவன் சோதரம் வாசம் பண்ணுகிற ஒரு இடமாக, தேவன் தங்குகிற ஒரு இடமாக தேவன் அந்த இடத்தை மாற்றினார். நல்லா யோசிச்சு பாருங்க. பொருத்தனையெல்லாம் பண்ணினா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். சும்மா கண்ணா முன்னான்னு பொருத்தனை பண்ணிட்டு போயிடக்கூடாது. சோதரம். பொருத்தனை பண்ணிட்டு செலுத்தாமல் போனால் அது நமக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று சோதரம் ஆண்டவர் பல காரியங்களை உபாம புஸ்தகத்திலே பார்க்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், யாக்கோபு அழகாக அவருடைய பொருத்தனை நிறைவேற்றுகிறார். சோதரம். அவர் அழகாக சொல்கிறாரு. அதே போல் அந்த பொருத்தனை நிறைவேற்றி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துகிறார். அல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் பொருத்தனை ரொம்ப அவசியம். ஆனால் ஆண்டவர் வந்து வாக்கு மாற மாட்டார். அவர் என்ன சொன்னாரோ அதை கரெக்டாக செஞ்சிருவார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சொல் மாறாதவர். சரி, நீங்கள் இன்னொரு வசனத்தை நீங்கள் படிங்க. சோதரம் வாசிக்கலாம்.
கர்த்தருக்கு செய்யும் பொருத்தனை. அதை வந்து உபாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம். படிக்க பார்க்கலாம். உபாகமம் 23, 21, 22, 23 படிங்களேன். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ உன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் ஒரு பொருத்தனை பண்ணி இருந்தா அதை செலுத்த தாமதம் செய்யாதே. செலுத்த தாமதம் செய்யாத. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். ஆமா, நீ செய்த பொருத்தனை வந்து அவர் நிச்சயம் உன் கையில வந்து அவர் கேட்பாரு. அது உனக்கு பாவமாகும். ஆமா, அவர் வந்து கேட்டா அது உனக்கு பாவமா இருக்கும் சொல்றாரு. பாத்தீங்களா, அவரா வந்து கேட்கக்கூடாது. நீ அன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணிய, நீ ஏன் அதை செய்யல, அது வந்து ஸ்தோத்திரம், அவரா வந்து கேட்கக்கூடாது. அப்படி அவர் வந்து கேட்டுட்டாருன்னா அது வந்து நமக்கு பாவமாக மாறிடும் சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் இன்றைக்கி நிறைய பொருத்தனையெல்லாம் மீறி தான் இருக்கும். ஒருத்தர் வந்து உத்தமரெல்லாம் சொல்ல முடியாது. எல்லா விஷயங்களையும் நிறைய பேர் நம்ம யாக்கோபு சொல்லும்போது சொன்னார், நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறவர்களாக இருக்கிறோம். படிக்க பார்க்கலாம். யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம் படிங்க, சீக்கிரம் படிங்க. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாத்தீங்களா, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, தன்னை அடக்குகிறவன், அந்த பொருத்தனை என்று செலுத்தும் போது தன்னை அடக்கி ஆளுகிறவன், ஆண்டவருக்காக அந்த பொருத்தனையை நிறைவேற்றக்கூடியவனாய் மாறுகிறான். சோதரன், பொருத்தனை எல்லாரும் பண்ணணும் இல்லைன்னு சொல்லலை, செலுத்தலாம். ஆனால் செலுத்திடணும். அதை மனசுக்குள்ளேயே நான் வச்சிருக்கிறேன், நான் அப்புறம் செலுத்துவேன், இப்படி செலுத்துவேன்லாம் சொல்ல முடியாது. டக்குன்னு ஒரு பொருத்தனையை செலுத்திடணும். வாழ்க்கையில் எந்த பொருத்தனையை நம்ம செலுத்துகிறோமோ அந்த பொருத்தனையை ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வேத அறிவு இல்லாதவங்கன்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வேத அறிவு கிடையாது. முக்கியமான நேரங்களில் தான் என்ன செய்யும், பேய் அலையாக அழைச்சிட்டு போயிடுவான், வசனத்தை கேட்க விட மாட்டான். சோதரன், அல்லேலூயா, டக்குன்னு எந்திரிச்சு போவாங்க. சோதரன், அந்த மாதிரி ஒரு காரியம் பார்த்தீங்களா. அந்த பொருத்தனை என்று நம்ம வாழ்க்கையில் நம்ம பொருத்தனை பண்ணாமல் இருக்க போகிறது இல்லை. நிறைய விஷயங்களை நம்ம பொருத்தனை பண்ணுவோம். ஆனால் பொருத்தனை பண்ணினா அதை கரெக்டாக நம்ம செலுத்தணும். சோதரன், அதை செலுத்தலைன்னா நம்ம தலையில் அவர் நிச்சயம் கேட்பார். கேட்கும்போது அது பாவமாக மாறிடும். அதனால் பொருத்தனை செய்தால் அதை கண்டிப்பாக நம்ம செலுத்த வேண்டும். யோசிச்சு பாருங்கள். இப்போ அந்த பொருத்தனையை செலுத்தாமல் நம்ம பாட்டுக்கு அப்படியே போயிடலான்லாம் நினைக்கக்கூடாது. சோதரன், கடனாலே ஒரு தம்பதியினர் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், நாங்கள் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணோம் மாஸ்டர், அது எங்களை உறுத்திட்டே இருக்குது, செலுத்தணும்னு சொல்லி இன்றைக்கி வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க. அப்படியா, சரி செலுத்துங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் செலுத்திட்டு போனாங்க. செலுத்திட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. இப்போ அவங்க வீட்டில் அமைதியாக இருக்காங்க. இப்போ எங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, பொருத்தனையை செலுத்தினா தான் சமாதானம். சகோதரன், ஒரு சகோதரி ரட்சிக்கப்பட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு சகோதரி ரட்சிக்கப்பட்டுட்டு சபை விட்டு போயிட்டாங்க. சபை விட்டு போயிட்டு மேரேஜ் பண்ணிட்டாங்க. முறைப்படி இந்து முறைப்படி மேரேஜெல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டாங்க, சபைக்கு வரல. 4 வருஷம் ஆச்சு சபைக்கு வரல. 4 வருஷம் கழித்து ஒரு நாள் ஆண்டவர் இறங்கி வந்தாராம். பேசினாராம் அவங்கள்ட்ட. நீ எனக்கு ஆலயத்தில் ஒரு பொருத்தனை பண்ண தெரியுமா, அதை செலுத்தினியா அப்படின்னு கேட்டாராம். ஆமாம் ஆண்டவரே, நான் இன்னும் செலுத்தலை அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாராம். உடனே நான் செலுத்திடுறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த பொருத்தனையை தூக்கி கொண்டு அந்த சகோதரி ஓடோடி வந்தார்கள். வந்துட்டு பின்மாறி போனவர்கள் இயேசு வேண்டாம் என்று சொல்லி, இயேசு வேண்டாம் என்று சொல்லவில்லை, சூழ்நிலை அப்படி ஆகிவிட்டதுனால இயேசுவை விட்டு விட்டார்கள். விட்டு தங்களுடைய மனசு போகிறபடி போயிட்டாங்க. ஆனால் போன பிறகு கர்த்தர் அந்த மகளோட 4 வருஷம் கழித்து ஒரு நாள் ஆண்டவர் இறங்கி வந்தாராம். இறங்கி வந்து பேசினாராம். முதலாவது என் பொருத்தனையை செலுத்து அப்படின்னு சொல்லி யாரோ வந்து பேசுகிற மாதிரி இருந்துச்சான். உடனே அந்த பொருத்தனையை தூக்கிட்டு தேவ சமூகத்திலே வந்தாங்க. வாங்க சகோதரி, எப்படி இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம். கல்யாணம் பண்ணிட்டேன் பாஸ்டர், 4 வருஷம் ஆச்சு அப்படின்னு. ஆனால் அப்படின்னாங்க. என்னன்னு, குழந்தை இல்லை, குழந்தை மாத்திரம் இல்லை. நான் உடனே ஆண்டவர் என்கிட்ட பேசினார், ஒரு பொருத்தனை நீ நிறைவேற்றணும் என்று சொன்னார். சரி, பொருத்தனையை நிறைவேற்றுங்க என்று சொல்லிவிட்டு நான் உடனே பொருத்தனையை நிறைவேற்றி அவங்க கொடுத்தாங்க. ஜெபம் பண்ணி
ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வாங்கிக்கிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், ஒருத்தனை செலுத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், நாளன்னைக்கு 5 மணி நேரம் ஒரு ஜெபம் இருக்குது, முழங்காலே நின்று ஜெபிக்க போகிறோம், 5 மணி நேரம் ஜெபிக்க போகிறோம், நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்படியா பாஸ்டர், நான் கண்டிப்பாக வரேன் பாஸ்டர்ன்னு சொன்னாங்க. 5 மணிக்கு கரெக்டாக 8 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. வந்து முழங்கால் போட்டாங்க, எங்களோட சேர்ந்து முழங்கால் போட்டாங்க. அந்த சகோதரி 5 மணி நேரம் அப்படியே முழங்காலே இருந்து ஜெபிச்சாங்க. ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அதே மாதத்தில் 4 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்த அவங்களுக்கு 5 மணி நேரம் முழங்கால் போட்டு வீட்டுக்கு போனாங்க பாருங்க. கர்த்தர் அதே மாதத்தில் அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க. ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஏன் உங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? அவங்க கன்சீவ் ஆகி குழந்தைகளை பெற்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? அப்படி இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு அவர்களை ஆண்டவர் நேசித்து அவர்கள் உடனே அந்த பொருத்தனையை செலுத்தும் போது ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கிறார். பார்த்தீங்களா, பொருத்தனையை செலுத்தும் போது தேவ சமூகத்தில் நிற்கிறதற்கு அனுமதி கொடுக்கிறார். அனுமதி கொடுக்கும்போது ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை தரார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அதனால் பொருத்தனையை நம்ம எப்போதுமே செலுத்திடணும். சோத்திரம். இன்றைக்கி 2 பெண் பிள்ளைகள் அவங்களுக்கு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஆண்டவருடைய கிருபையினால் அந்த குழந்தை இல்லைங்கிற அந்த சூழ்நிலை மாறி இன்றைக்கி நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா, சோத்திரம். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, அவரும் சோத்திரம் சாதாரண மனுஷன் இல்லை. அவர் இந்து மார்க்கத்தில் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கிறார். அப்படிப்பட்ட புருஷன் சோத்திரம். இருந்தாலும் எங்களிடத்தில் நல்லா பழகுவார், பேசுவார், நல்ல சகோதரன், சோத்திரம், நல்ல ஒரு குடும்பம். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, நாம் பொருத்தனையை கண்டிப்பாக தேவ சமூகத்திலே செலுத்த வேண்டும். பொருத்தனை செலுத்தாமல் விட்டுட்டீங்கன்னு அப்படின்னா அது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். ஆண்டவர் அதை நிச்சயமாக நம்ம தலையில் கேட்பேன்னு சொல்கிறார். ஆனால் நிறைவேற்றி பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டவிழ்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன் ஒரு சகோதரனுக்கு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நானும் இன்னொரு சகோதரனும் ஒன்றாவே சர்ச்சில் தங்கியிருந்தோம். இப்போ அவர் இதில் இருக்கிறார், எங்கள் அருள்ராஜ் அப்படின்னு சொல்லி தஞ்சாவூரில் பாஸ்டராக இருக்கார், IPI சர்ச்சில். அவரும் நானும் ஒன்றா தான் ஞானஸ்நானம் எடுத்தோம், ஒன்றா அபிஷேகம் பெற்றோம், ஒன்றா சபைக்கு வந்தோம், எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். ஒன்றா இருந்து நல்லா அற்புதமாக நடந்தோம். ஆனால் அவர் ஸ்டேஜில் போய் நல்லா பாட்டு பாடுவார். ஒரு சட்டை ஒன்று போட்டிருப்பார், போட்டால் சட்டை தூக்கிட்டு நிற்கும், மேலே தூக்கிட்டு நிற்கும், நல்லா இருக்காது. அந்த ஒர்ஷிப் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் அந்த சட்டை. அதனால் நான் அந்த நேரத்தில் ஒரு பொருத்தனை பண்ணேன். என்ன பண்ணேன்னா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பொருத்தனை பண்ணி என்ன சொன்னேன்னா, அந்த மாதிரி ஆண்டவரே எனக்கு மாத்திரம் வசதி தந்தீங்கன்னா நான் அவருக்கு நல்ல பேண்ட்டும் ஜிப்பாவும் போட்டு அழகு பார்க்கணும், அப்படி ஸ்டேஜில் ஆராதிக்கணும் அவர் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி அதே மாதிரி பண்ணேன். பாருங்கள், 20 வருஷம் நான் அதை செலுத்தவே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் பேசிகிட்டே இருப்பார். டேய், நீ செய்த பொருத்தனை நிறைவேற்றலடா, நீ அவனுக்கு செய்கிறேன்னு சொன்னீல, செஞ்சியாடா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னை அடிக்கடி மோதுவார், பேசிகிட்டே இருப்பார், கேட்பார். நானும் ரொம்ப நாளாக அதை எப்படி நிறைவேற்றுன்னு தெரியாமல் இருந்தேன். அப்புறம் தான் அந்த ஆலய டெடிகேஷன் வந்துச்சு. 50 பேருக்கு நான் ஊழியக்காரங்களுக்கு அழைச்சி அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்தேன், எல்லாருக்கும் பேண்ட் சட்டை கொடுத்தேன். அப்படி கொடுக்கும்போது அவருக்கும் தனியாக ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சு அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி, ஐயா நான் உங்களை பார்க்க வரணும்னு சொன்னதும், நீயா வர, வா வா அப்படின்னு சொல்லி, நண்பன் தானே அவருக்கு, ரொம்ப சந்தோஷம் நான் வரேன்னு சொன்னதும். அப்புறம் போனேன். அப்புறம் ஒரு ஆராதனையில் ஸ்தோத்திரம், அன்றைக்கி ஒரு மீட்டிங், தரிசன கூட்டம்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தேன். அந்த தரிசன கூட்டத்தை நடத்துகிறேன். அப்படியே அந்த மீட்டிங்கில் போகும்போது போனேன். ஜெபம் பண்ண போன பிறகு ஆராதனை ஆரம்பித்த பிறகு ஸ்தோத்திரம், இன்றைக்கி என்னோடு கூட பிறந்த அருமையான பாஸ்டர் ஜோசுவா அவர்கள் இந்த ஆராதனையும் ஜெபத்தையும் செய்தியும் பொறுப்படுத்துக்குவாங்கன்னு சொல்லி சும்மா 2 பாட்டு என் கையில் கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்புறம் சொல்லி உடனே ஆராதனை கொஞ்சம் அப்படி பாட்டெல்லாம் பாடி நடத்தி முடிச்சுட்டு அப்புறம் உடனே இந்த விஷயத்த சொன்னேன். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒரு பொருத்தனை பண்ணினேன். அந்த பொருத்தனையை செலுத்துறதுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் வந்தேன்னு சொல்லிட்டு என் மனசில் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால் அதை நான் இப்போ செலுத்துறேன்னு சொல்லி செலுத்த சொன்னேன். சொல்லிவிட்டு உடனே இவர் ஸ்டேஜில் ஒரு ஜிப்பா போட்டு வெள்ளை ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பார்க்கணும், நான் அதை பார்க்கணுன்ட்டு நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். நாங்கள் ஒரு ட்ரைனிங் பீரியடில் இருக்கும்போது நாங்கள் அதை
பொருத்தனை பண்ணேன். ஆனால் இப்போ வந்து ஆண்டவர் என்னை ஆசீர்வாதம் பண்ணி நல்ல ஒரு பெரிய தேவாலயம் கட்ட உதவி செஞ்சுருக்கிறார். இவ்வளோ காரியம் செஞ்சார். இன்றைக்கி அதை நான் போட்டு அளவு பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன்னு சொல்லி சொன்னதும் உடனே அந்த மனுஷன் பாருங்க, அவர் மறந்துட்டார் போல் இருக்கு, எங்களெல்லாம் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் அந்த இடத்துல அவர் உடனே வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஜில் கூப்பிட்டு அதை செலுத்துகிறேன். அவர் சொல்கிறாரு, இன்னுமாடா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டார். ரொம்ப தேம்பி அழுதாரு. அப்புறம் நானும் அழ ஆரம்பிச்சிட்டேன். 2 பேரும் ஸ்டேஜில் அழுதுட்டு இருக்கோம். மக்கள் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு நேசமா, இப்படி ஒரு பாசமா, இத்தனை வருஷமா என்னை நினச்சிக்கிட்டே இருந்திருக்கேடா அப்படின்னு சொல்லி, நான் அப்படி இல்லையடான்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டார். ஸ்தோத்திரம். இத்தனை வருஷமா என்னை நினச்சிக்கிட்டு இருந்திருக்கேன்னு சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அழுதுன்னு வச்சுங்களேன் ஸ்டேஜிலேயே. அப்படி ஒரு தேவனுடைய பிரசன்னத்தை அன்றைக்கி நாங்கள் உணர்ந்தோம். அல்லேலூயா. பாருங்க, அந்த பொருத்தனைகளை செலுத்தும் போது அதில் இருக்கிற ஒரு மகிமை யாருக்கும் தெரியாது. அது செலுத்தினவங்களை கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு பொருத்தனை பண்ணோம் அதை கண்டிப்பாக நீங்கள் தேவனுக்கு செலுத்திடணும். அதை வந்து பேலன்ஸாக நீங்கள் வைக்கவே கூடாது. சோதரன். அல்லேலூயா. கண்டிப்பாக ஸ்தோத்திரம். இங்கே கூட ஒரு சகோதரி இருக்காங்க. என்னென்னா, அவங்க நடு பையனுக்கு சாவுக்கு ஏதுவான தண்ணி போட்டு அவன் சாகிற கண்டிஷனில் ஆயிட்டான். உண்மையிலேயே அவன் செத்துருவான் தான் எல்லாம் நினச்சோம். ஸ்தோத்திரம். அவன் இனிமேல் தேற மாட்டான், போயிடுவான் அப்படி தான் நினச்சோம். ஃபிக்ஸ் வரும், கடிச்சிக்கிட்டு ரத்தம் ஊற்றி அங்கங்கே விழுந்து கிடப்பான். அதனால் இவனுக்கு ரொம்ப மோசமாயிடுச்சு. அதனால் இவன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். ஆனாலும் அவங்க அம்மா கொஞ்சம் விசுவாசம். அந்த விசுவாசத்தில் அவங்க எங்களை கூப்பிட்டு ஒரு உபவாச ஜெபம் பண்ணாங்க. உபவாச ஜெபம் பண்ணி நான் ஒரு ஆட்டுக்குடியை வாங்கி நான் ஆண்டவன்கிட்ட செலுத்துக்கிறேன், என் பிள்ளைக்கு உயிர்களாம் போகக்கூடாது, பிள்ளையை பாதுகாக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. நானும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அலட்சியமாக தான் இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆட்டுக்குட்டியை வாங்கி அதே போல் சபையில் கொண்டாந்து செலுத்திட்டாங்க. பொருத்தனை பண்ணாங்க, அதை கொண்டாந்து செலுத்திட்டாங்க. ஆனால் இப்பயும் பாருங்கள், அவன் அந்த மாதிரியே இருந்தாலும் அவன் அவனுக்கு உயிருக்கு இதுவரைக்கும் ஆபத்து வரல. ஆனால் அன்னைக்கு நாங்கள் பார்த்தது என்னன்னா, அவன் இனிமேல் தேற மாட்டான், அவ்வளோதான். மனசில் அதான் நினச்சோம். ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு ஃபேட்ஸ் எல்லாம் வீக்னஸ், அவன் இறந்துருவான்னு சொல்லி தான் எல்லாம் நினச்சது. அப்படி கடைசியாக போராடி ஜெபிப்போமே என்று சொல்லி ஜெபம் பண்ணோம். ஆனால் பாருங்கள், அன்றைக்கி ஒரு உபவாச ஜெபம், அந்த உபவாச ஜெபத்தில் ஒரு பொருத்தனை அப்படி அவங்க பண்ணி ஜெபிச்ச போது கர்த்தர், அவன் பாருங்கள் இன்றைக்கும் அந்த பையன் திடகாத்திரமாக இருக்கான். ஸ்தோத்திரம். அந்த உயிருக்கு ஆபத்தான நிலை இப்போ வரல, இப்போ நல்லா தான் இருக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா, பொருத்தனை ஒரு சிலர் அப்படி பண்ணுறாங்க. அந்த பொருத்தனையை செலுத்தணும். ஸ்தோத்திரம். அது தேவ சமூகத்தில் ஆவிக்குரிய அனுபவங்களில் இந்த பொருத்தனைக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. நான் பொருத்தனை பண்ணேன், என்ன தெரியுங்களா, ஸ்தோத்திரம். இன்னொரு பொருத்தனை, நான் நிறைய பொருத்தனை பண்ணியிருக்கேன். பொருத்தனை பண்ணி செலுத்திடுவேன், விட மாட்டேன். ஆமாம், ஒன்றையும் பேலன்ஸ் வச்சுக்க மாட்டேன். இந்த ஆலயம் கட்டுறதுக்கு பயங்கர போராட்டம் பாருங்கள். ஏன்னா விசுவாசத்தில் கட்டினது தானே, எனக்கு எந்த வருவாயும் கிடையாது, எவன்ட்டையும் போய் கொள்ளையடிக்கல, எவனையும் ஏமாற்றவும் இல்லை, எனக்கு சொத்தும் கிடையாது. எப்படா அந்த ஆலயத்தை கட்டுறது? முழங்கால் தான், வெறும் முழங்காலை போட்டு ஜெபம் பண்ணி ஒன்று உயிரெடுத்துக்க கட்டி கொடு, ஒன்று உயிரெடுத்து கட்டி கொடு, இதை தான் போராட்டம். இப்படியும் போராடி ஜெபம் பண்ணுறேன். இந்த ஆலயத்தை கட்டி மாத்திரம் நீங்கள் கொடுத்துருங்க ஆண்டவரே. கொடுத்தீங்கன்னா நான் முதல் ஆசையாக வாங்கினேன் என்னுடைய பைக்கை நான் ஒரு பார்ஸுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான். ஆண்டவர் பாருங்கள், அந்த பொருத்தனை ஆண்டவர் கேட்டார். அப்புறம் எங்கள் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், நான் பொருத்தனை பண்ணிட்டேன், அதனால் பைக் ஒருத்தர் கொடுக்க போகிறேன், கொடுத்துட்டு என்ன செய்ய போகிறீங்கன்னா, நான் நடந்தான் போவேன் என்று சொன்னாங்க. அதனால் அன்னைக்கு அந்த மாதிரி ஆலய கரெக்டாக டெடிகேஷன் வச்சோன்னே நம்முடைய தலைமை விசுவாசம் பாஸ்டர், அப்புறம் விஜி செல்வராஜ் அவர்கள் எல்லாரும் மீட்டிங்ஸில் தரப்போலா செய்து கலந்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் அந்த வண்டியை பைக் சாவியை என்னுடைய ஊழியக்காரரை கொடுத்து, தலைமை போதுக்கு கையில் கொடுத்து, இதை அந்த ஊழியக்கார கையில் கொடுத்துருங்கன்னு சொன்னேன். அவர் வண்டியை கொடுக்கணுமாண்ணே? ஆமாம் கொடுத்துருங்கண்ணே. உடனே கொடுத்துட்டார். எனக்கு இந்த ஆலயத்தை கட்டி கொடுத்தீங்க, நான் பொருத்தனை பண்ணிட்டேன், என் வண்டியை நான் கொடுங்க. புது வண்டிங்க, ஆசையாக வாங்கின முதல் வண்டி, யாருமே அதை கொடுக்க மாட்டாங்க. முதல் வண்டியெல்லாம் பத்திரமா வச்சுக்குவாங்க கடைசி வரைக்கும். அதனால் எனக்கு அது தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்துட்டு ஆலயம் டெடிகேஷன் பண்ணியாச்சு. எனக்கு ஆலயம் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நடந்து தான் போகிறேன், எல்லா இடத்துக்கும் நடந்து போகிறேன், பஸ்ஸில் போகிறேன், அப்படி தான் போயிட்டு இருந்தேன். பழைய மாதிரி ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். ஆனாலும் ஸ்தோத்திரம், விஜி செல்வராஜ் அவர்கள்
ஒரு ஏழை எளிய உனக்கே இவ்வளோ பெரிய மனசு இருந்ததுன்னா நாங்கள் கோடீஸ்வர பிரபுக்கள் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு இதை விட விலை கூட்டின ஒரு வண்டி எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார். அதனால் ஒரு நாள் கூப்பிட்டாங்க என்ன ஃபோன் போட்டு, ஷோரூமில் கொண்டு போய் விட்டுட்டு உனக்கு என்ன வண்டி வேணாலும் எடுத்துக்கிட்டாங்க. சோத்திரம் பாருங்க, அந்த ஷோரூமில் விட்டுட்டு விஜி செல்வராஜ் அவங்களுடைய டீமு என்னை கொண்டு போய் ஷோரூமில் விட்டாங்க. உனக்கு என்ன வண்டி வேணாலும் எவ்வளோ ரேட்டில் வேணாலும் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு பேராசை பெருநஷ்டம்னு எனக்கு தெரியும். அதனால் நான் பேராசைப்படலை. அதனால் கொண்டு போய் விட்டதும் ஏற்கனவே ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் தான் வச்சுருந்தேன். இப்போ அதை விட ஒரு 2-3 ரூபா கூட சூப்பர் ஸ்ப்ளெண்டர் அது மாத்திரம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எல்லாம் புழைய தெரிலன்னாங்க. அவன் என்ன நல்ல வண்டியாக எடுத்துக்கலாமே, ஏன் அப்படிலாம் சொல்லி கேட்டான். இல்லை எனக்கு போதும், ரொம்பலாம் ஆசைப்படக்கூடாது, இதுவே எனக்கு போதுமானதுன்னு சொன்னேன். சூப்பர் ஸ்ப்ளெண்டர் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆண்டவர் கிருபையினால் விஜி செல்வராஜ் அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அந்த வண்டியை கையில் கொடுத்தாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் அவங்களை அன்றைக்கி ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி பொருத்தனையை செலுத்திட்டோன்னா கர்த்தர் பாருங்கள் புதிய ஆசீர்வாதத்தை வழி திறக்கிறார். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆவிக்குரியவங்க, ஊழியக்காரங்க நிறைய பொருத்தனை பண்ணுறீங்க சோத்திரம், ஆனால் செலுத்துறது இல்லை நிறைய பேர். ஆனால் அது ஒரு பாவமாக நம்ம வாழ்க்கையில் மாறிடுது சோத்திரம். ஆண்டவர் நம்ம தலையில் அதை கேட்குறேன்னு வேற சொல்கிறாரு. அதனால் இப்போ உங்கள் பொருத்தனை எப்படிப்பட்ட பொருத்தனையாக இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் செய்த பொருத்தனையெல்லாம் உண்மையாக இருக்கீங்களா? நீங்கள் செய்த பொருத்தனை ஆசீர்வாதமானதானா? நீங்கள் செய்த பொருத்தனை இது வரைக்கும் கர்த்தர்ட்ட சேர்ந்துருச்சா? இதெல்லாம் நல்லா திட்டமிட்டு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். எந்தெந்த இடத்தெல்லாம் பொருத்தனை பண்ணீங்க, அதெல்லாம் செலுத்திட்டீங்களா? சோத்திரம். இன்னைக்கு யாக்கோபு பாருங்க, தாய் தாப்பன் காமிச்ச வழியில் நான் போகிறேன், என்னை அழகாக திரும்பி வர பண்ணினீங்கன்னா நான் என்ன செய்வேன், உமக்கு தசமபாகத்தை செலுத்துவேன்னு சொன்னார். அது மாதிரி அவர் அன்னைக்கு ஒரு ஆலயத்தை வழிபடத்தை கட்டி செலுத்த வேண்டியது செலுத்தினார் என்று நான் பார்க்கணும். அதனால யோசிச்சு பாருங்க, யாக்கோபுக்கு வாசலை திறந்து கொடுத்த தெய்வம் இந்த கால வேளையில் உங்களுக்கும் ஒரு வாசலை திறந்திருக்கிறார். உபாகமத்தில் சொல்லுகிறபடி பொருத்தனை செய்திருந்தால் நம்ம எல்லாரும் அதை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபின் பொருத்தனை இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கிறோம். சொல்லுங்க மக்களை, யாருடைய பொருத்தனை? யாக்கோபின் பொருத்தனை. ஹல்லேலூயா. இந்த பொருத்தனை யாருடைய பொருத்தனை சோத்திரை என்று கேட்டால், தாய் தகப்பன் அழைத்து கொண்டு போன அந்த வழியில் செய்த பொருத்தனை. அந்த வழியில் தான் பொருத்தனை செய்தார், அதே வழியில் செலுத்திட்டார். ஒரு அலையிலே சொல்லுவோமா, ஆண்டவர் எல்லா வழியிலையும் குறுக்கிடுறதில்ல, ஆண்டவர் சில வழிகள் தான் வரார். அந்த சில வழிகள் எந்த வழிகள்னா, யாக்கோபு போன இந்த வழியில் தான் ஆண்டவர் கூட வரார். அது எந்த வழின்னா, தாய் தகப்பன் காண்பித்த வழி. சோத்திரன், நீ போ என்று சொல்லி அவங்களா ரூட் போட்டு கொடுத்தாங்க, அந்த ரூட்டில் அவர் வந்தார். அவ்வளோதான். அவருடைய சுயமான எந்த விஷயத்துலையும் அவர் வரல. பார்த்தீங்களா, சுயமாக எதுலேயும் வரல. தாய் தகப்பன் காண்பித்த வழியில் தான் அவர் வந்திருக்கிறார். சரியாக அவர் பிரவேசித்தார். அதே போல் இன்றைக்கி உங்கள் தாய் தாப்பனுக்கு கீழ்ப்படியணும். உங்கள் தாய் தாப்பனுடைய தரிசனத்தை அல்லது அவங்க ஏக்கத்தை, அவங்களுடைய கவலை, அவங்களுடைய கண்ணீரை, அவங்களுடைய இதய துடிப்பை, அவங்களுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் அவங்களுக்கு செலுத்துகிறவங்களாக இருக்கணும். அதே போல் திருச்சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் ஊழியக்காரர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடந்து இவ்விதமாக அந்த வழியிலே நீங்கள் போகும்போது உங்களுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. கர்த்தர் உங்களை சிறப்பாய் நடத்துவாராக. இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய சர்வ வல்லமை படைத்த ஆண்டவரே, நாங்கள் பொருத்தனை செய்து அதை செலுத்தாவிட்டால் அது பாவமாக இருக்கும், நிச்சயமாக கர்த்தர் தலையில் கேட்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதனால் யாக்கோபு அந்த நாளில் செய்த பொருத்தனை இந்த வழியில், பர்டிகுலராக அவர் சொன்ன வழி, இந்த வழியிலே பெற்றோர் தனக்கு காண்பித்த இந்த வழியிலே நான் போய் சுகமாய் திரும்பி வருவேன், ஆனால் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன், நான் வைக்கிற இந்த கல் உமக்கு வீடாகும் என்றெல்லாம் சொன்னார். அதே போல் கர்த்தாவே, நீ அந்த இடத்தை ஆசீர்வதித்து அவ்விதமாய் நீ நடத்தி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். எல்லா தீமைகளை காத்துக்கொள்ள அதிசயங்களை காணப்படும். தேவ ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து எங்களை சூழ்ந்திருக்கட்டும். ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம். இந்த பகல் முழுவதும் உடைய சித்தஞ்செய்ய கிருபை தாரும். இன்னும் ஆண்டவருக்கென்று நாங்கள் பொருத்தனைகளை செய்யவும், அந்த பொருத்தனைகளை செலுத்தவும் எங்களுக்கு போதுமான கிருபையிலே தந்து வழி நடத்தும். வசனங்களை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதித்து அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். God bless you. God bless you. God bless you. Praise God. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.